நான் அதை ஈரடுக்கு பாலமாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மதுரவாயல் முதல் துறைமுகம் வரையிலான ஈரடுக்கு பாலத்தை 5500 கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பணிகள் எல்லாம் இந்த தொகுதியில் நடைபெற தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பவர் பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள். சட்டமன்றத்தில் அவர் பேசும் வாய்ப்பு நேரமில்லா நேரமாக இருந்தாலும், கேள்வி நேரமாக இருந்தாலும், கவன ஈர்ப்பு தீர்மானமாக இருந்தாலும், எந்த வாய்ப்பு கிடைக்கிற போதும் இந்த தொகுதியின் தேவைகள் குறித்து, இந்த தொகுதியின் அடிப்படை வசதிகள் குறித்து மட்டுமே பேசுகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள். அப்படி அவர் பேசி எழுதி கொடுத்து பல்வேறு சாதனைகளை இந்த தொகுதிக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கூவமாற்றின் குறுக்கே கூட இப்போது 2 மேம்பாலங்கள் கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த மதுரவாயல் டு துறைமுகம் மேம்பாலம் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது வருகிற வழியில் இதே ராமாபுரத்தில் எந்த சாலையை பார்த்தாலும் பளபளக்கும் தார் சாலைகளாக இன்றைக்கு மாற்றி ஒரு பெரிய அளவில், இதற்கு முன்னால் நான் இங்கே வாக்குகள் கேட்க மாநகராட்சி மன்ற நண்பர் செல்வகுமார் தேர்தலில் நின்றபோது அவரோடு வாக்கு கேட்க வந்திருந்தேன். பல்வேறு இடங்களில் இந்த சாலைகள் குண்டும் குழியுமாகவும் மேடும் பள்ளமாகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ராமாபுரத்தின் அத்துணை சாலைகளும் மிக நேர்த்தியாக போடப்பட்ட சாலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான பணிகள் மதுரவாயலில் பெருநகர மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவராக இருக்கிற நொலம்பூர் ராஜன் அவர்களோடும் இணைந்து இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக சட்டமன்ற உறுப்பினரோடு நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து போக்குவரத்து, அதுவும் குறிப்பாக கிளாம்பாக்கம் பகுதியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்களின் பெயரால் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆசியாவிலேயே பெரிய போக்குவரத்து நிலையம் என்கின்ற வகையில் கிளாம்பாக்கத்தில் உருவாகி இருக்கிறது. எனவே வெளி மாவட்டங்களுக்கு செல்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான போக்குவரத்து ஒரு நிறுத்தம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு இந்த பகுதியில் இருந்து வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அங்கே சென்று பேருந்துகளை பிடித்து வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ராமாபுரத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு செல்வதற்கும், ராமாபுரத்திலிருந்து பிராட்வேவுக்கு செல்வதற்கும் பல்வேறு வழிகளின் வழியே, குறிப்பாக கிண்டி, அடையாறு, பட்டினப்பாக்கம், சேப்பாக்கம், தலைமைச் செயலகம் போன்ற வழிகளின் வழியே, அதேபோல் இன்றைக்கு அரச மரத்திலிருந்து கிண்டி, சைதாப்பேட்டை, டிவிஎஸ், எல்ஐசி வழியே ஒரு பேருந்து, இப்படி ஆழ்வார் நகர், வடபழனி, கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் வழியே செல்வதற்கு, இப்படி பல வழிகளின் வழியே 4 வழித்தடங்களில் 7 புதிய பேருந்துகளை விடும் பணியினை இன்றைக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறார் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கணபதி அவர்கள். அவரால் இன்றைக்கு முயற்சி எடுக்கப்பட்டு அவருடைய முயற்சியின் விளைவாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு இந்த பேருந்துகள் இங்கிருந்து தொடங்கப்படுகிறது. இந்த பேருந்துகளிலே கூட இன்றைக்கு மின்னொலி எழுத்துக்களின் மூலம் மகளிர் விடியல் பயணம் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இன்றைக்கு பேருந்துகளில் விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் எந்த அளவு